வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சி வரப்போகுதுங்க. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதன் மூலமாக உங்களுக்கு 9வது இடத்திற்கு சனி பகவான் போக போகிறார். அதனால் 9வது இடத்துல சனி இருந்தால் அது பாக்கிய சனி அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல நல்ல பாக்கியங்களை உங்களுக்கு வாரி வழங்குறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. யாரின் மூலம் நல்ல யோகமும் பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 7ஆம் அதிபதி 9வது இடத்துல இருப்பதால் உங்கள் கணவன் அல்லது மனைவி அல்லது கணவனின் வீட்டார் அல்லது மனைவி வீட்டார் மூலமாக நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் கூட கிடைக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. இப்பொழுது திருமணம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலருக்கு நாம் விரும்பும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் யோகமும் பாக்கியமும் அதிர்ஷ்டமும் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் பின் அஷ்டமச்சனியாக மாறி பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடந்த 2.5 வருடங்களில் பல கடகராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பலவித நோய்கள் ஏற்பட்டு பல மருத்துவ செலவுகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எந்தவித நோய் நொடிகளும் வராவிட்டாலும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு நிறைய நோய் நொடிகள் இருக்கக்கூடும். அதன் மூலமாக அவர்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கும். அது உங்களையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அது பாதிச்சிருக்கும். சனி பயிற்சிக்கு பின், அதாவது மார்ச் 6க்கு பின் உங்களுக்கோ அல்லது உங்கள் கணவன் மனைவிக்கோ நோய் நொடிகள் வராது. வந்த நோய் நொடிகளும் இனிமேல் நீங்கும். சிலருக்கு ஏற்கனவே வந்த கைகால் வலி அல்லது ஏதேனும் ஒரு மூட்டு வலி குறையும் அல்லது நீங்கும். கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதே இதுவரைக்கும் அஷ்டமச்சனியினுடைய நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாக பல கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரிந்தே வாழ வைத்தது. சில வருடங்கள், சில மாதங்கள், சில நாட்களாவது பிரிந்து வாழ வேண்டும் என்பதே சனியின் நோக்கமாகவும் இருந்தது. சிலர் வேலை நிமித்தமாக பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிலர் பிரிந்து வாழாவிட்டால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இழந்த கணவன் அல்லது மனைவியை பிரிந்து போக செஞ்சுருக்கும். எப்படி ஏதோ ஒரு வகையில் ஒன்றா இருக்க விடாமல் கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கான வேலைகளை அந்த அஷ்டமச்சனி பார்த்துருக்கோம். சில கணவன் மனைவி டைவர்ஸ் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும். சில கணவன் மனைவியர் ஒரே வீட்டில் வாழ்வாங்க, ஆனால் வாய் பேசாமல் கூட இருப்பாங்க. சிலருக்கு கணவன் அல்லது மனைவி இறந்து கூட போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அஷ்டமச்சனி இவ்வளோ நாள் வேலை பார்த்தது. ஆனால் இப்போ தான் பாக்கியச்சனி வந்திருக்கே. அப்போ இதனால என்ன நடக்கும்னா, இனிமேல் கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இனிமேல் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் இனி ஏற்படாது. குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் இனி இருக்கும். லவ் பண்ணிய லவ்வர்ஸ் மற்றும் நெருங்கிய தகாத உறவில் இருந்த ஆண் பெண் பலருக்கு பிரிவினை அல்லது பிரேக்கப்பு ஏற்கனவே அஷ்டமச்சனியில் ஏற்பட்டிருக்கும். பல கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் தடைபட்டு அல்லது தாமதமாகி போயிருக்கும். வெகு நாட்கள் பழகிய நல்ல நண்பர்களாக இருந்த சில ஆண்கள் பெண்கள் ஏதோ ஒரு காரணத்தால் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டு போயிருக்கும். நல்ல நட்பு பலருக்கு பிரிந்து போயிருக்கும் அல்லது பட்டும் படாமல் கூட போயிருக்கும், விலகி இருக்கும் நல்ல நட்பெல்லாம். பல கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பாக்கியச்சனி வந்ததுனால, அஷ்டமச்சனி முடிஞ்சதுனால இனிமேல் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண முயற்சி எடுத்தால் அந்த திருமண முயற்சி கைகூடி வருங்க. ஏதோ ஒரு வகையில் பிரிந்து போன நல்ல நண்பர்கள் மனக்கசப்பு நீங்கி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இனிமேல் கிடைக்கும். பிரிந்து போன லவ்வர்ஸ் மீண்டும் ஒன்று கூடுவார்கள். நடக்காமல் இருந்த காதல் திருமணம் இனி கைகூடும். பலருக்கு வாகன விபத்துக்கள் ஏற்கனவே அஷ்டமச்சனியில் ஏற்பட்டிருக்கும் அல்லது தடுமாறி கூட கீழே விழுந்து உடம்பில் வெளிக்காயங்கள் அல்லது உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும். சிலர் கல்லால் அடிபட்டிருப்பாங்க. சிலர் கம்பால் கூட அடி வாங்கி இருப்பாங்க. சிலருக்கு கைகால் வலி அல்லது ஏதேனும் ஒரு மூட்டு வலி ஏற்பட்டு சிரமம் அடைந்து இருப்பீங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கும். அந்த தொழிலை செய்ய முடியாமல் சிரமப்பட்டு போயிருப்பீங்க.
இதுக்கு என்ன வழி அப்படின்னா, இனிமேல் வந்து சனி அஷ்டமச்சனி தான் விலகிருச்சு. அப்போது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது அல்லது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இனி நஷ்டமோ கஷ்டமோ வராது. அந்த தொழில் வந்து நன்றாக விருத்தியாக இருக்கும். எந்த காரியமும் செய்ய முடியாமல் பல தடைகள் ஏற்படுத்தி இருக்கும். சிலருக்கு ஆயுள் பயம் ஏற்பட்டிருக்கும். மறக்கவே முடியாத வேதனை தரக்கூடிய பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். இனிமேல் வந்து அந்த மாதிரி இருக்காது. இனிமேல் எந்த காரியமும் செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். எந்த காரியத்திலையும் தடை இருக்காது. தடைகள் எல்லாம் இனி நீங்கிடும். நினைத்த காரியம் வந்து நினைத்ததுபடியே இனி நடக்கக்கூடிய ஒரு யோகம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. சிலருக்கு பலருடன் சண்டை சச்சரவுகள், மோதல்கள் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே அஷ்டமச்சனியில் வந்து வந்திருந்திருக்கும். இனியெல்லாம் அப்படி இருக்காது. அந்த போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்குகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இனிமேல் வந்து உங்களுக்கு வராது. மேலும் இப்போது வந்துள்ள பாக்கியச்சனியால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்ப்போம். இனிமேல் ஒரு அதிர்ஷ்டமான வாழ்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். காரிய வெற்றியும் சந்தோஷமும் பொண்ணு பொருள் சொத்து சுகம் அனைத்தையுமே உங்களுக்கு சனி வந்து தரப்போகிறாருங்க. 9வது இடத்து சனி வெளிநாட்டு யோகங்களையும் பல கடகராசிக்காரர்களுக்கு இனி தரப்போகிறார். அதன் மூலமாக பலருக்கு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் வந்து கிடைக்கும். சிலருக்கு விசா, நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த சனியினால் இனிமேல் பல கடகராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். லாபமாக தான் இருக்கும். எது செஞ்சாலும் செய்யும் தொழில் அல்லது வேலை மூலமாக நன்றாக வருமானம் வரும். வரவேண்டிய பாக்கிகள், கடன் கொடுத்த தொகைகள் வந்து சேரும். யாரிடமாவது கடன் கேட்டாலும், வங்கியில் லோன் கேட்டாலும் கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்கள் மூலம் வருமானமும், சொத்துக்கள் விற்பதால் பணவரவும் ஏற்படும். எப்போதுமே பொருளாதார கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இனிமேல் பொருளாதார கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும். செல்வமும் செல்வாக்கியமும் கண்டிப்பாக வந்து ஏற்படுங்க. கடன் காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்குங்கிறதுனால வருமானம் வந்து இனிமேல் கூடும். அதன் மூலமாக கடன் காட்சிகள் எல்லாம் நம்மளால் அடைக்க முடியும். கடன் தொந்தரவெல்லாம் இனிமேல் குறைஞ்சிரும். அதனால் நிம்மதி வந்து ஏற்படும். வேலைன்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் இருக்கும். சிலருக்கு தனியார் துறையில் நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருந்து பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்திருப்போருக்கு நீங்கள் விரும்பியபடி பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ வந்து கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இனிமேல் கிடைக்கும். கூலி வேலை செய்கிறவங்களுக்குமே நல்லா இருக்கும். அன்றாட தினக்கூலி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வருமானம் இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீரும். ஏற்கனவே சுயதொழில் செய்தோருக்கு தொழில் செய்வதில் வந்து சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றம் உருவாகும். பல தொழில் செய்வோருக்கு ஏதேனும் ஒரு தொழில் மந்தமடைந்து இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு தொழில் வந்து சிறப்பாக தான் இருக்கும் இனிமேல். சரிங்களா? குழந்தை ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அது ஆண் வாரிசு விரும்பினாலும் கிடைக்கும், பெண் வாரிசு விரும்பினாலும் கிடைக்கும். சனி 3ஆம் பார்வையாக 11வது இடத்தை வந்து உங்களுக்கு பார்க்குது. இதனால் சிலருக்கு இரும்பு சார்ந்த தொழில் அல்லது வேலை செய்வோருக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வின்னு எடுத்துக்கிட்டால் கல்வி சிறப்பாக வரும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதிக மதிப்பெண்கள் பெறலாம். நினைத்த கோர்ஸ் எடுத்து கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி சனி பயிற்சியை பற்றி இருவேறு கருத்துக்கள் இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 9வது இடத்துல தான் சனி இருக்குன்னு இருப்பாங்க. அப்படி இல்லை. 9வது இடத்துக்கு ஏற்கனவே சனி போயிருந்தால் இன்ன வரைக்கும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் இருந்திருக்காது. இப்போ இது வரைக்கும் அஷ்டமச்சனி இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ அஷ்டமச்சனி என்ன வேலை செஞ்சுருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியினுடைய உண்மை தன்மை வந்து தெரியும். அப்போ இது வரைக்கும் அஷ்டமச்சனியே விலகலை. இப்போ தான் விலக போகுது. மார்ச் 6 விலகுனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியான அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பாருங்கள். பஞ்சாங்கங்கள் மொத்தம் 2 விதம். அதில் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தில் தான் அந்த மாதிரி சனி பயிற்சின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களாம் வாக்கிய கணிதம் பயன்படுத்துகிறவங்க, நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கத்தில் இப்போ தான் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறதே வருது. இந்த வாக்கிய கணிதத்துப்படி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியைத்தான் சனி பகவானுடைய கோயிலான திருநள்ளாறில் வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுவாங்க. சனி பயிற்சி விழாவாகவே. அது வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி தான் அந்த சனி பயிற்சியினுடைய விழாவே இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.